இட்லி தோசை ரைஸுக்கு சூப்பர் டேஸ்டி அண்ட் ஸ்பைசியாக கொத்தமல்லி தொக்கு செய்யலாமா? இது செய்கிறதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நான் 1 கட்டு அளவு கொத்தமல்லி இலைகள், 1 கைப்பிடி புதினா இலை ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளியை தண்ணியில் ஊற வச்சுட்டு இப்போ வெறும் சட்டியில் புதினா கொத்தமல்லி ரெண்டையும் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிட்டு இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஆறினதுக்கு அப்புறமா அரைக்கணும். அரைக்கிறதுக்கு இந்த புளி ஊற வச்ச தண்ணியை மட்டும் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சு ரொம்ப ஃபைனாக அரைக்கணும் அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு அரைச்சிருந்தா போதும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இந்த புளி நல்லா கரைச்சு இதுல வந்து நம்ம அரைச்ச பவுடர் கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கடாய் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு இதுல நம்ம கரைச்ச புளி கரைசலும் சேர்த்து இதுல ஒரு 5-6 பல்லு பூண்டு இடிச்சு சேர்த்துட்டு இதுலயே நம்ம அரைச்ச கொத்தமல்லி புதினா விழுது மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணி சேர்த்து நல்லா கலந்து லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து சிம்லேயே வச்சு கலர் மாறி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதும் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.